அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி குளிப்பாட்டுற வீடியோ தான் இங்கே காட்ட போகிறோம். அதுக்கு 2 மலர் சோப்பு தேவை, 3 நார் எடுத்துக்கோங்க. தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் வாஷ் மிஷின் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, நம்ம பல யூஸ் பண்ணுறோம். இதுவும் அது ஒரு யூஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்குது, நார்மல் இருக்குது, ஸ்ப்ரே டைப் இருக்குது. நம்ம கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டோம்னா ஸ்ப்ரே டைப் தான் குளிப்பாட்டணும். நார்மலே வச்சுக்கிறது, ஷார்ட் கையில் அடித்து பார்த்துக்கோங்க. கையில் அடித்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஸ்பீடு எப்படி இருக்குது. நார்மல் ஸ்ப்ரே டைப் இருந்தால் மட்டுமே நீங்கள் கண்ணுக்குட்டி குளிப்பாட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வாட்டர் வாஷ் மிஷின் யூஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட எப்படி தண்ணி வசதி இருக்கோ அதை மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்ப்ரே டைப் இருந்தாலும் அந்த டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்ச மலர் சோப்பை நல்லா அதுங்களுக்கு உடம்புல எந்தெந்த இடத்துல அழுத்து இருக்கோ எல்லா இடத்துலையுமே பொதுவாக எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அதை வந்து எப்படி சொல்கிறது, அது உடம்புல எங்கெங்கே அழுக்கு இருக்கோ நல்லா போட்டு தேய்ங்க. அழுக்கு இல்லாத இடத்துல நார்மலாக சோப் போட்டு நம்ம எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி நல்லா போட்டு அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு தண்ணி அடித்து ஃபுல்லாக அதை சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் மரத்தடி நல்லா ஒரு கண்ணுக்குட்டியே கட்டிடுங்க. ஓகேங்களா. ஏன் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்குட்டிங்களை மாதத்துக்கு ஒரு கம்பல்சரி குளிக்க வச்சே ஆகணும். இதே மழை டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குளிப்பாட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் வெயில் டைமில் கம்பல்சரி மாதம் மாதம் நீங்கள் குளிப்பாட்டியே ஆகணும். இப்போ நீங்கள் குளிப்பாட்டிட்டீங்களா, அடுத்த மாதம் கம்பல்சரி குளிப்பாட்டியே ஆகணும். நீங்கள் குளிப்பாட்ட போட்டிங்கன்னா கண்ணுக்குட்டிங்க வந்து வளர்ச்சி வந்து சீக்கிரமாக வளர்ச்சிகள் வராது, அதுக்கு வியாதி அதிகமாக வரும். இப்போ மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உனி, இந்த மாதிரி பூச்சி, இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா மாதத்துக்கு ஒரு கம்பல்சரி நீங்கள் குளிப்பாட்டியே ஆகணும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணுக்குட்டியும் குளிப்பாட்டுறது நம்மளால் கொண்டு வர முடியல. நம்மளால் எந்த கண்ணுக்குட்டியும் நம்மளால் முடிஞ்சு காட்ட முடியுதோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். சில கண்ணுக்குட்டிகளை காட்ட முடியல. சில கண்ணுக்குட்டிகள் சேட்டை ரொம்ப மோசமாக இருக்குது, சோப்பு போட கூட விட மாட்டேங்குது. அதுங்களே போய் பாருங்கள் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கழுத்து கயிறை பிடிச்சிட்டு அது நம்ம எங்கே போட்டுமா போட்டு கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் பிடிக்க போட்டு நல்லா இது பண்ணுவோம். அதே மட்டும் தான் காலில் பாருங்கள் அடியில் வந்து நல்லா காற்று போட்டு அடிச்சுங்க, இல்லைன்னா கால் போகாமல் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டும் போது ஷார்ப்பில் வாட்டர் வாஷ் மிஷினில் ஷார்ப் பண்ணி கால் வந்து அடிச்சு. ஓகேங்களா. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி குளிப்பாட்டுறது, மாடுகளை சுத்தப்படுத்துறது, இயற்கை சார்ந்த முறையில் தான் நம்ம கண்ணுக்குட்டியை வளர்த்து கொண்டு வரோம். அந்த கையிலே அடித்து பார்த்துக்கணும் பாருங்கள் வாட்டர் வாஷ் மிஷின், அதை மாதிரி அடித்து பார்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டியில் எல்லாத்தையுமே குளிப்பாட்டி கொண்டு வந்து கட்டிட்டு புல் போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க. இது வந்து நம்ம நிலத்திலே களைப்புல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறது. ஓகேங்களா. உங்கள் பண்ணையை நீங்கள் லாபகரமாக கொண்டு போகணுன்னா நம்மளோட வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் லாபகரமாக கொண்டு போக முடியும். ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் எந்த வழிமுறை கடைப்பிடிக்கிறீங்களோ இயற்கை சார்ந்து கடைப்பிடிங்க, செயற்கை வேண்டாம், இயற்கை சார்ந்து கடைப்பிடிங்க. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் போட்டுக்கிட்டு வரோம். ஏன் இதை போடுறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயன்பெறணுன்றதுக்காக தான் போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம்.